अस्मत्कुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூதபுராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரதி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுழி பக்திரூபா ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. பல பல திவ்ய தேசங்களிலே எழுந்தருளிற்குள்ள எம்பெருமான்களை எல்லாம் அற்புதமான ஸ்தோத்திரங்களாலே மங்களாசாசனம் செய்துள்ள வேதாந்த தேசிகன் எம்பெருமானுடைய அவதாரங்களிலே பூர்ணாவதாரங்களாக கொள்ளப்படுகிற ராமாவதாரத்தை குறித்து ஸ்ரீ மகாவீர வைபவம் என்கிற ஸ்தோத்திரத்தையும், கிருஷ்ணாவதாரத்தை குறித்து கோபால விம்சதி என்கிற ஸ்தோத்திரத்தையும் அருளி செய்திருக்கிறார். கோபால விம்சதி என்பது கோபாலனான கண்ணபிரானை குறித்து அருளி செய்யப்பட்ட 20 ஸ்லோகங்கள் கொண்ட ஸ்தோத்திரம் என்பது பொருள். அதற்கு விம்சதி என்றால் 20. இந்த ஸ்தோத்திரத்திலே கண்ணபிரானுடைய அழகையெல்லாம் பலவாறு வர்ணித்து கொண்டு வருகிறார். அவன் தம்முடைய நெஞ்சிலேயே திகழ்கிறான் என்றும் அவனை பற்றி சொல்லிக்கொண்டு வந்தார். இப்பொழுது 16வது ஸ்லோகத்திலே அந்த கண்ணபிரானுடைய அழகையெல்லாம் வர்ணித்து அப்படிப்பட்ட கண்ணபிரான் நன்றாக விளங்குகிறான், ஜெயதி என்று தொடங்குகிறார். ஜெயதி என்கிற சொல்லுக்கு பலவிதமான பொருள் சொல்லலாம். ஜெயது என்று கூட அதை சொல்லுவதுண்டு. வெற்றி பெற்று விளங்கட்டும் என்று அவனுக்கு மங்களாசாசனம், பல்லாண்டு பாடுதல் என்று அப்படின்னு சொல்ல. ஜெயதி என்கிற சொல்லுக்கே என்ன அர்த்தம்? அவன் விளங்குகிறான், வெற்றி பெற்று விளங்குகிறான் என்ற அர்த்தம். அப்படின்னா என்ன? வெற்றி பெற்று விளங்கட்டும் என்று வாழ்த்து பாடுவது போல. ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே எம்பெருமானுக்கு அடியவர்கள் வாழ்த்து பாடுவது என்பது உண்டு. பெரியாழ்வார் அதைத்தானே செய்தார். அந்த எம்பெருமானை சேவித்தவுடனே மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணா பல்லாண்டு என்று சொன்னார் அல்லவா? மல்லர்களை அழியச் செய்த திண்ணிய தோளை உடைய கண்ணபிரானே, உனக்கு பல்லாண்டு, நீ பல்லாண்டு பல்லாண்டு சௌக்கியமாக எழுந்தருளிருக்க வேண்டும் என்று அவனை வாழ்த்தினார் பெரியாழ்வார். ஆயினால அடியவர்கள் எம்பெருமானை வாழ்த்துதல் என்பது ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே மிக உயர்ந்ததாக கொள்ளப்படுகிறது. அதுபோன்ற ஒரு ஸ்லோகந்தான், அந்த அர்த்தத்தை கொண்ட ஸ்லோகந்தான் இது என்று கூட நாம் இங்கே ஜெயதி என்கிறதும் கூட அந்த வாழ்த்து பாடுதல் போலே அமைந்திருக்கிறது என்றே நாம் கொள்ளலாம். அந்த எம்பெருமானுடைய அந்த அழகான தோற்றத்தை பலவிதமாக வர்ணிக்கிறார் இந்த ஸ்லோகத்திலே. ஜெயதி லலிதவிருத்தியம் சிக்ஷிதோ வல்லவீனாம் சிதில வலயசிஞ்சா சீதளைர் ஹஸ்ததாளைஹ அகில புவன ரக்ஷா கோபவேஷஸ்ய விஷ்ணோ அதரமணி சுதாயாம் அம்சவான் வம்சநாளஹா. எம்பெருமானுடைய அந்த புல்லாங்குழல் ஓசை, அதை அவன் அழகாக ஊதுகின்ற காலத்திலே அங்கே இருக்கக்கூடிய பெண்களெல்லாம் கீழே ஒரு ஸ்லோகத்தில் சொன்னாரத்தை என்ன பண்ணுகிறார்கள்? இந்த தங்களுடைய கைகளாலே தாளம் போடுகிறார்கள் அந்த புல்லாங்குழல் இசைக்கு சேர. அப்பொழுது அது அழகான தாளமாக அமைகிறது என்று சொன்னேனது. அது கீழே ஒரு இடத்துல வந்தது. அது இப்போ அதை மறுபடியும் இங்கே கொஞ்சம் விசேஷமாக தெரிவிக்கிறார். வல்லவீனாம் சிதில வலய சிஞ்சா சீதளைஹி அஸ்ததாளைஹி. வல்லவி என்னால் இடைப்பெண்கள், அவர்களுடைய சிதில வளை, அந்த தளர்ந்த வளை, கையில் அணிந்து கொண்டிருக்கிற வளை முன்னும் பின்னுமாக செல்லும் அல்லவா? அந்த வளைகள், அந்த வளைகளை என்ன பண்ணுகிறதுன்னா அது சீதளைஹி, சீதளை மிகவும் குளிர்ந்த ஒலியாலே அது என்ன பண்ணுகிறது? ஹஸ்ததாளைஹி, ஹஸ்ததாளம் போலே அமைந்திருக்கிறது அந்த வளையினுடைய ஓசை. அதாவது இவருக்கு கையாலே தாளம் போடுவது போல. அது எப்படி இருக்கிறது என்னால் லலித விருத்தியம் சிக்ஷிதா,
நாட்டியத்திலே லலிதம் என்று ஒரு விஷயம் சொல்லப்படுகிறதா. அதாவது பலவிதமான அந்த நாட்டிய சாஸ்திரங்களிலே இருக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் கூட வேதாந்த தேசிகன் மிகவும் அற்புதமாக அறிந்திருப்பவராகினாலே அதை தெரிவிக்கிறார். இந்த இடத்துல அந்த தாளங்கள் எப்படி இருக்கிறதுன்னு கேட்டால் லலித விருத்தியாக இருக்கிறது. நாட்டியத்திலே லலித விருத்தி என்னால் என்ன, அது இந்த கைகளாலே இப்படி அபிநயம் காட்டுகிறது இருக்கிறது, அதுக்கு லலித விருத்தி என்று பெயராக இருக்கலாம். இப்பொழுது இந்த தாள ஓசை அது இப்படி கைகளாலே இவர்கள் தாளம் போடுகிற பொழுது ஏற்படுகிறது அல்லவா, அதனால் அது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டால் ஒரு நாட்டியத்தினுடைய லலித விருத்தி போலே இருக்கிறது. அவன் புல்லாங்குழல் ஊதுகிறான், அந்த புல்லாங்குழலுக்கு ஓசைக்கு சேர இந்த கோபிகைகளினுடைய அந்த கைவளை ஓசையானது அவர்களுக்கு லலித விருத்தி என்று சொல்லப்படுகின்ற நாட்டியத்தினுடைய வகையிலே அது கற்பிக்கப்பட்டதாய் இருக்கிறது என்று சொன்னார். இந்த கண்ணபிரான் எப்படிப்பட்டவன் என்று பார்த்தால் அகில புவன ரக்ஷா கோபஹா கோபவேஷஸ்யா. இந்த கோபஹா என்கிற சப்தத்திற்கு என்ன அர்த்தம் என்னால் கோபயதி காப்பவன் என்பதுதான் நேரடியான பொருள். ஆனால் அதை வேறு விதமாகவும் சொல்லலாம். காம் பாலயதி பசுக்களை காக்கிறான் என்று சொல்லுகிறார். பசுக்களை காக்கிறான் என்கிறது மட்டுமல்ல, கண்ணபிரான் எப்படிப்பட்டவன் என்னால் கோபயதி கோபஹா என்கிற சப்தத்திற்கு என்ன அர்த்தம்னா உலகனைத்தையும் காப்பவன் என்பது பொருள். காக்கும் கடவுள் அல்லவா. அவனே கூட என்ன பண்ணினான், படைக்கும் தொழிலை பிரமனிடத்திலே வைத்தான், அழிக்கும் தொழிலை ருத்ரனிடத்திலே வைத்தான். ஆனால் இது காக்கின்ற தொழிலை மாத்திரம் தான் யாரிடத்திலும் கொடுக்கவில்லை, தானே வைத்து கொண்டான். ஏனென்றால் அதை மற்றவர்கள் செய்ய முடியாது, அவ்வளவு பொறுப்பாக மிகவும் கவனித்து செய்ய வேண்டிய காரியம் அது. படைத்தல் என்கிறது ராஜசமான காரியம், அழித்தல் என்கிறது தாமசமான காரியம். ஆனால் காத்தல் என்கிறது ஒன்று இருக்கிறது, அது எப்படிப்பட்டது என்றால் மிகவும் சாத்விகமாக இருந்து செய்ய வேண்டிய காரியம் அது. அதனால்தான் ரஜோகுணத்தை அதிகமாக உடையவனான பிரமனுக்கு படைக்கும் தொழிலை அழித்துவிட்டு தமோகுணத்தை உடையவனான ருத்ரனுக்கு அழிக்கும் தொழிலை அழித்துவிட்டு சத்வகுணமே மிக்கவனான தான் என்ன செய்தான், அந்த காக்கும் தொழிலை தானே வைத்து கொண்டான். அதனால் படைத்தல் காத்தல் அழித்தல் என்று முத்தொழில்கள் சொல்லுகிறோம். இதில் படைத்தல் தொழிலை பிரம்மா செய்கிறான், நடுவிலே காத்தல் தொழிலை பகவான் விஷ்ணு என்கிற ரூபத்தோடு இருந்து கொண்டு செய்கிறான், அழித்தல் தொழிலை ருத்ரன் செய்கிறான். அதனால்தான் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் என்று இப்படி ஒரு வரிசை நாம் சொல்லுகிறோம். அதனால் பார்த்தால் இதில் என்ன அர்த்தம் ஆச்சரியமாக கிடைக்கிறதுன்னா, இவர்கள் மூவருக்கும் நடுவிலே இருந்து கொண்டு அவன் காரியத்தை செய்கிறான். மூவர்களுக்குள்ளே நடுநாயகமாக இருப்பவன் யார் என்று சொன்னால் பிரம்மா விஷ்ணு சிவன் என்று பார்க்கிறோம். அவன் விஷ்ணு என்கிறவன் இடையிலே இருப்பவன் ஆகையினாலே அவன் இடையன். அதனால்தான் அவனுக்கு இடையன் என்ற பெயரே ஏற்பட்டது. அந்த இடையன் என்கிற பெயர் தான் அவனுடைய தொழிலையே செய்கின்றவர்களான ஆயர்களுக்கும் ஏற்பட்டது. இடையர்கள் என்ற சொல்லானது மிகவும் தாழ்ந்த சொல்லல்ல, மிக மிக உயர்ந்த சொல்லது. என்ன உயர்ந்த சொல் என்னால் அவர்களும் கூட என்ன பண்ணுகிறார்கள், பயிரை எல்லாம் விளைப்பது அந்த காலத்திலே ஆயர்களுடைய காரியமாகத்தான் இருந்தது. அதே போல் மாடுகளை வைத்து கொண்டு பாலை கறந்து உலகத்தாருக்கு கொடுப்பது. இந்த இரண்டு காரியத்தையும் இவர்கள் செய்து உலகத்தையெல்லாம் காப்பாற்றுகிறார்கள். யார், அந்த ஆய்குலத்தை சேர்ந்தவர்கள். அதனால் அந்த ஆய்குலத்தை சேர்ந்தவர்களுக்கு இடையர்கள் என்ற பெயர் ஏற்பட்டது. ஏனென்றால் காத்தல் தொழில் என்பதே இடையிலே இருந்து, அதாவது படைத்தலுக்கும் அழித்தலுக்கும் இடையிலே நடைபெறக்கூடிய காரியம்தானே காத்தல். அந்த காத்தலை செய்கின்றபடியினாலே அவர்களுக்கு இடையர்கள் என்ற பெயர் ஏற்பட்டது என்று சொல்லுவதுண்டு. அப்போ இங்கே சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறான்னா அகில ரக்ஷா கோபவேஷஸ்ய விஷ்ணோ. இங்கே விஷ்ணு என்கிற சப்தத்தையே இந்த ஸ்லோகத்தில் வேதாந்த தேசிகன் உபயோகப்படுத்துவதற்கு என்ன காரணம் என்னால், படைத்தலை பிரம்மா செய்கிறான், அழித்தலை ருத்ரன் செய்கிறான், மத்தியே விரிஞ்ச கிரிதம் பிரதமாவதாரா என்று சொல்லப்பட்டபடி அவர்கள் நடுவிலே விஷ்ணு என்கிற ஒரு ரூபத்தோடு இருந்துதான் உலகத்தை எல்லாம் எம்பெருமான் காப்பாற்றுகிறான். அதனால் அந்த சொல்லையே இங்கே பிரயோகப்படுத்துகிறார். அப்படி உலகத்தையெல்லாம் காப்பவனான விஷ்ணுவான எம்பெருமானுடைய அங்கே என்ன இருக்கிறதுன்னா, அவன் புல்லாங்குழல் எடுத்து ஊதுகிறான். அது அதரமணி சுதாயாம் அம்சவான் வம்சநாளா. அவனுடைய அதரமணி பவழம் போன்ற அந்த திருவதரத்திலே ஊறுகின்ற அந்த அமிர்தம், அதை இது அனுபவிக்கிறதாம் இந்த புல்லாங்குழல். அதாவது எம்பெருமானுடைய திருப்பவளத்திலே ஊறுகின்ற, இப்போ நம்முடைய வாயிலே ஊறுகின்றதாக இருந்தால் அதை எச்சில் என்று சொல்லுவோம், அதை உமிழ்நீர் என்று சொல்லுவோம். ஆனால் கண்ணபிரானுடைய திருவாயிலே ஊறுவது என்னால் அது அமிர்தம். அது அந்த அமிர்தத்தை எது அனுபவிக்கிறதுன்னு கேட்டால் வம்சனா அழகா புல்லாங்குழல் அது நன்றாக ஜெயதி
விளங்குகிறது. என்ன பாக்கியம் அதற்கு, என்ன பாக்கியம். ஆனால் ஆண்டாள் கூட சொன்னான், உண்பது சொல்லில் உலகளந்தான் வாயமுதம். சங்கை திருச்சங்க ஆழ்வான், இந்த சங்கு எம்பெருமான் கையில் ஏந்தி இருக்கிறானே, அது எப்படிப்பட்டது? உண்பது சொல்லில் உலகளந்தான் வாயமுதம். அதுக்கு ஆகாரம் எதுன்னு கேட்டால் எம்பெருமானுடைய திருப்பவளத்திலே ஊறுகின்ற அமிர்தந்தான். கண்படை கொள்ளல் கடல் வண்ணன் கைத்தலத்தே. படுத்துக்கிறது எங்கே? சங்காழ்வான் கண்ணபிரானுடைய கையிலேயே படுத்துட்டு விடுறது. அதுபோல் இங்கே அந்த புல்லாங்குழல், அந்த சங்கினுடைய ஸ்தானத்தில் இங்கே இருப்பது புல்லாங்குழல். அதனால் இந்த புல்லாங்குழல் என்ன பாக்கியம் பற்றி விளங்குகிறது என்று இந்த ஸ்லோகத்திலே மிக அற்புதமாக அதை அனுபவித்தார். மிக மிக அழகாக அனுபவிக்க வேண்டிய ஸ்லோகம் இது. அடுத்தபடியாக 17வது ஸ்லோகம். இந்த 17வது ஸ்லோகத்திலேயும் அந்த எம்பெருமானை நன்றாக அழகாக விளங்குகிறான் என்றே அவனுடைய அந்த ஜெயதி என்றே இங்கேயும் மங்களாசாசனம் பண்ணுகிறார். சித்ராகல்பா ஸ்ரவசி கலயன் லாங்கலி கர்ணபூரம் பர்ஹோத்தம் சஸ்புரிதசிகுரோ பந்து ஜீவம் ததானஹா குஞ்சாபத்தா முரசிலலிதாம் தாரயன் ஹாரயஷ்டிம் கோபஸ்திரீணாம் ஜெயதி கிதவஹ கௌபி கௌமாரஹாரி. சித்ராகல்பா ஸ்ரவசி கலையன்னு தன்னுடைய காதிலே அழகான ஒரு பூவை வைத்திருக்கிறானாம். அது என்ன? லாங்கலி கர்ணபூரம். அது ஒரு தென்னம்பாளை பூ என்று சொல்லுவார்கள். அது தாழம்பூ போலே ஒரு பூ, அது நல்ல நீளமாக இருக்கும். அது அதனால் அதுக்கு என்ன பேர் வைத்திருக்கிறார்கள் என்னால் அது லாங்கலின்னு பேர் வைத்திருக்கிறார். அப்படி காதில் நீளமாக இருக்கக்கூடிய ஒரு பூவை அணிதல், அதெல்லாம் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரபு. அது காதிலே அழகான பூவை அணிந்து கொண்டிருத்தல். அதுவும் கண்ணபிரான் அந்த ஆய்குலத்திலே சேர்ந்தவன் ஆகையினாலே அந்த காட்டிலே மலரக்கூடிய பூக்கள் ஹாரங்கள் இவற்றையே அணிந்திருக்கிறான் என்பதையே மிக அழகாக அனுபவிக்கிறார் இந்த ஸ்லோகத்திலே. லாங்கலி கர்ணபூரம் கலையன்னு. அதுக்கு மேலே பர்ஹோத்தம் ஸ்புரிதசிகுரஹா. நன்னா மயில் பீலி அணிந்தபடியினாலே அந்த கருங்குழல் தோகை மயில் பீலி அணிந்து என்று சொல்லும்படியாக அவனுடைய திருக்குழல் கற்றையிலே அந்த மயில் பீலி மிக அழகாக விளங்குகிறது. அங்கே இன்னும் ஒரு புட்பத்தை அணிந்திருக்கிறான். அது என்ன? பந்து ஜீவம். பந்து ஜீவன் ததானஹா. இந்த பந்து ஜீவம் என்னும் ஒரு புஷ்பமாம். அது தமிழிலே செம்பருத்தி என்று சொல்லுவார்கள். அந்த செம்பருத்தி நன்றாக சிவந்திருக்கக்கூடிய அழகான புஷ்பம் அது. அந்த புஷ்ப அதாவது கருத்த முடியிலே அவன் செம்பருத்தி அணிந்திருந்தால் அது இன்னும் பரபாகமாய் பகைத்தொடையாய் மிக அழகாக தோற்றுகிறது. அதை அனுபவிக்கிறார். பூரித்த சிகுர பந்து ஜீவன் ததானஹா. தன்னுடைய திருமுடியிலே செம்பருத்தி பூவை அணிந்திருக்கிறான். அதற்கு மேலே என்ன? இன்னும் அவன் கழுத்தில் ஹாரம் அணிந்திருக்கிறான். அந்த ஹாரம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டால் குஞ்சாபத்தாம் லலிதஹாரயஷ்டிம். குந்துமணியினாலே அழகிய கோக்கப்பெற்ற நல்ல லலிதாம் ஹாரயஷ்டிம், அழகான மாலை. அது கழுத்து அணிந்திருக்கிற மாலை கூட இப்போ வைஜெயந்தி வனமாலை என்று பெரிய பெரிய செங்கழ நீர் மாலை என்னெல்லாம் சொல்லாமல் குன்றிமணின்னு சொல்கிறார். குஞ்சாஹாரம் என்று சொல்லுகிறார். ஏன்னா குஞ்சாபத்தாம், ஏன்னா அந்த காட்டில் இருக்கிற அந்த குந்துமணியெல்லாம் கோத்து ஆகாரமாக அணிந்து கொள்வது இடையர்களுடைய அந்த ஆயர்களுடைய வழக்கம். அது கண்ணன் செய்கிறான். எப்பேற்பட்ட பரம்பொருள் இந்த காரியத்தை எல்லாம் செய்கிறான் பாருங்கள். ஹாரயஷ்டிம் உரசிதாரயன், தன்னுடைய திருமார்பிலே அவன் அணிந்து கொண்டிருக்கிறான். இப்படி சித்ராகல்பகா, பல பல ஆபரணங்கள், பல பல அணிகள், எல்லாம் காட்டிலே பூக்கக்கூடிய பூக்கள், காட்டிலே கிடைக்கக்கூடிய வஸ்துக்கள், இதையெல்லாமே அணிந்து கொண்டு இவன் எப்படி இருக்கிறான்னு கேட்டால் கோபஸ்திரீணாம் கௌமாரஹாரி. கோபஸ்திரீணாம் கௌமாரஹாரி, அந்த கோபியர்களுடைய இளமையெல்லாம் கவருகிறான் என்கிறார். இந்த அழகை பார்த்த உடனே அத்தனை பேரும் கண்ணபிரானிடத்தில் ஈடுபடுகிறார்கள். அந்த ஆய்ப்பெண்கள் அத்தனை பேரும். அப்படிப்பட்ட எம்பெருமான் யார்? கோபி கிதவஹா, ஒரு விசித்திரனான குறும்பன் என்கிறார். குறும்பன் என்னால் அந்த என்ன சொல்லுவது, அது மிக அழகான வார்த்தை. அது எல்லோரும் ஒரு சின்ன குழந்தை அதிகமான குறும்பு செய்ததானால் அதனிடத்தில் எல்லாரும் ஈடுபாடு கொள்வார்கள் அல்லவா? இங்கே கண்ணன் மிக அதிகமான குறும்பு செய்வனாய் இருக்கிறான். அந்த கோபி கிதவஹா ஜெயத்து ஜெயதி, நன்றாக விளங்குகிறான். நன்றாக விளங்கட்டும் என்று மங்களாசாசனம் செய்வதாகவே கொள்ளலாம். இதையும் கூட ஜெயது என்று அவனுக்கு பல்லாண்டு பாடுகிறார். என்ன அழகான எம்பெருமானுடைய தோற்றத்தை வர்ணித்தார். அப்படிப்பட்ட எம்பெருமான் நன்றாக விளங்குகிறான் என்று இந்த ஸ்லோகத்திலே இந்த கண்ணபிரானை அனுபவிக்கிறார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திரு முனிமான் சவாசினே
சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.